மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பேச்சுலர் ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ மீனுக்கு அரை பேக்கெட் அளவு அன்னபூர்ணா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது மீனில் நல்லா மசால் கோட்டாயிருக்கும். அதே மாதிரி அந்த மசாலாவில் உங்களுக்கு தண்ணிலாம் நிற்காது. அதனால தான் ஆயில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டுட்டு அப்புறமா மசால் தடவுங்க. அதான் மீன்குள்ளார நல்லா மசால் கோட்டாகி உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். உள்ள வரைக்கும் நல்லா ஜூஸியாக வெந்திருக்கும். மசாலாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மீனை அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற விடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு பொரிக்கும் போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது மேக்னேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். எண்ணெய் ஊற்றி மசால் பரட்டினதுனால தான் மீனில் நல்லா கோட்டாயிருக்கு. பார்க்கவே செம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஒரு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனி ஃபிஷ் ஃப்ரையை பற்றி கவலையே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். முக்கியமாக பேச்சுலர்ஸ் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டு ஞாபகமே வராது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.